வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த எத்தனை பர்த்டே உங்களுக்கு? 37 ஆகுது. சரி, உங்கள்ட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. கிஃப்டா? யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியல. சைஸ்னா சதீஷ் அண்ணா அங்கே இருக்காங்க. ஃப்ரெண்டா வேறு தான். ஓகே, அதை விட வேறு யார் எல்லாம் அனுப்பியிருக்கலாம்? டெஸ்ட் பண்ணலாம். சில வேளை வெளிநாடுகள்லேருந்து கூட இந்த கிஃப்ட் வந்திருக்கலாம். வெளிநாடுகள்லேருந்து அனுப்பினா யார் அனுப்பியிருக்கலாம்? வெளிநாடு தெரியலையே. சரி, பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்க கிஃப்டை பார்ப்போம். என்ன? ஓகே, பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே பகி என்று சொல்லி நிறைய இதயங்களை தாங்கி கொண்டு கேக் வந்திருக்குது. இதயங்களை தாங்கி வந்திருக்கா. இப்போ சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பாங்க? சாணுஜா. சாணுயா யார் அவங்க? கூப்பினா அங்கே இருக்கிறாங்க. சொல்லலாம் ஊரில். ஆனால் அவங்ககிட்ட இருந்து வேற இல்லையே. இல்லையா? வேற யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போன ஒரு ஆள்கிட்ட தான் இந்த கிஃப்ட் வந்திருக்குது. உங்களோட பள்ளி காலத்துல உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போனவங்களாம். நீங்க மகாஜனா கல்லூரியில படிக்க உங்களை விரும்பிடுவாங்களாம். ஸோ இப்போ விடுபட்டு போயிட்டாங்களாம். ஸோ அந்த நினைவோட இந்த கிஃப்ட் படிக்கவே இல்லையே. ஆரம்பத்துல படிச்சவங்களாம், அப்ப உங்களை விரும்பினவங்களாம் உங்களோட தொடர்பில்லாம போயிட்டான். ஸோ நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருக்க சொல்லிதான் இந்த பிறந்த நாள் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்களே. அதெல்லாம் போய் இருக்கலாம். சரி, அப்ப வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? தெரியல. எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? 2 பேர். அப்ப சகோதரங்களை அனுப்பி இருக்கலாமா? அனுப்ப மாட்டேன். எங்க இருக்காங்க அவங்க? ஊர்ல இருக்கிறாங்க. சரி, அப்ப வேற யார் அனுப்பி இருக்கலாம்? ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்காங்க? இது வரைக்கும் வந்தது இல்லை. இந்த முறை வித்தியாசமா இருக்குன்னு சொல்லித்தான் ஸ்பெஷலா அனுப்பி இருக்காங்க. ஸோ யார்? சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது, அதை பார்ப்போம். என்ன? ஓகே. சரி, உங்களுக்கு போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குது. நீங்க ஒன்றுமே அப்படி இல்லைன்னு சொல்றீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. சில போட்டோ ஃப்ரேம்ல முந்தைய எடுத்த போட்டோ இருக்குமா? இருக்கா நினைக்கிறேன். யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படியா? சரி, எனக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க, என்ன போட்டோ இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சரி, போட்டோ ஃப்ரேம்ல கூட ஹாப்பி பர்த்டே மை லவ்ன்னு சொல்லித்தான் உங்களோட போட்டோஸை ஸ்பெஷலா எடிட் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லி. ஊர்ல இருந்தா வந்திருக்கோம். சரி, உங்களுக்கு நிறைய மச்சால் மேல இருக்காங்களா? மச்சால் மேல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? ஊர்ல சாணுஜா நினைக்கிறேன். சாணுயா. என் மச்சால் என்றாலும் சாணுயான்றீங்க, என்ன சொல்ற காதலி என்று சொன்னாலும் சாணுயா சொல்றீங்க. மச்சால் முறையில அப்ப லவ் பண்றீங்களா? எவ்வளவு லவ் பண்றீங்க? ஒரு 5 வருஷம். 5 வருஷமா? சரி, உங்கள்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? ஃபைனலா ஊர்ல இருந்து வந்திருக்கு. ஊர்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? அவங்க தான் இருக்கும். சரி, பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? பிரான்ஸ்ல இருந்து கொஞ்சம் யோசிக்கிறீங்க, யார சொல்றேன்னு குழப்பமா இருக்கு. அப்படியா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் நான் உங்கள்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே வந்திருக்கேன், உங்களோட பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு ஆள்கிட்ட இருந்து. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்படி இல்லையா? இல்ல இல்ல இல்ல. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக உங்களுடைய மச்சால் அதே நேரம் 7 வருஷ காதலிட்டே தான் இந்த கிஃப்ட் வந்திருக்குது. உங்களோட லைஃப்ல எதிர்காலத்துல சேர்ந்து வாழணும்னு சொல்லி கனவோட எதிர்பார்த்திருக்கிறதாகவும் உங்களோட பிறந்த நாளுக்கு வந்து ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லி ஸ்ரீலங்காவில இருந்து கொண்டு சானியா அவங்கள அனுப்பி இருக்காங்க. சந்தோஷமா? சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா? சொல்ல வார்த்தையில மிஸ் பண்ணிட்டாங்களா? ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, மிஸ் பண்ணினாலும் ஸ்பெஷலான தன் விசஸ் வரணும்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க. நீங்க இப்ப இருக்கிற மகிழ்ச்சியோட கலந்துரம் இருக்கணும். அதே நேரத்துல கூடிய சீக்கிரம் கல்யாண வாழ்க்கையில இணைஞ்சு நீங்க வந்து சந்தோஷம் வாழணும்னு சொல்லி வாழ்த்துறேன். அதே நேரத்துல உங்களுடைய மச்சால் 7 வருட காதலி எதிர்கால மனைவி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஓகே, நன்றி. நன்றி.